ஏழை மாணவர்களின் கல்வி நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என்கிற காலத்தில் சம்பாதிப்பதில் சரிபாதியாக ஏழைகளுக்கு தந்து கொண்டிருக்கின்ற, எங்களின் நெஞ்சில் என்றும் குடியிருக்கின்ற எங்கள் பகுதியின் கொடைவள்ளல் என்ஆர் பழனிவேல் அண்ணன் அவர்களை இந்த விழாவின் தலைமையேற்று நடத்துகின்ற அவருக்கு தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டு பேச அன்போடு அழைக்கின்றேன். அதியமான் அறக்கட்டளை அதியமான் ராஜா வழங்கும் இந்த இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள் விருது வழங்கும் விழா இந்நிகழ்விற்கு இன்று காலை முதல் தொடர்ந்து இங்கே திருவிழா போல் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே மேடையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை சிறப்பாளர்களையும் முதற்கண் வணங்கி, மற்றும் இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து தங்களுடைய பரிசுகளையும் வாங்க வந்திருக்கும் அத்தனை பேரையும் வரவேற்று இங்கு முன்னிலை வைக்கக்கூடிய முன்னிலையாளர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களையும் மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு மதுரை முத்து எம்காம் அவர்கள் மற்றும் திரு டாக்டர் எம் மோசஸ் செல்லதுரை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், நிறுவனர், தலைவர், சர்வதேச உரிமை கழகம் அவர்களையும், இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஜெயவரன் அஜன் அவர்களையும், அரிமா ஏ ஞானி சிஇஓ அவர்களையும், மற்றும் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பாளர்களையும், குறிப்பாக எல்லா இடங்களிலும் வந்து எங்களை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய திரு அம்பேத்கர் அவர்களையும், இங்கு இதே மேடையில் 30/6/2024 அன்று பொன்விழா கண்ட 51 தம்பதிகளுக்கு பெரிய திருமண நடத்திய திரு ஆர் வெங்கட்ராமன், உதவி இயக்குனர், மாவட்ட ஊரக உள்ளாட்சித்துறை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் திரு நாட்டாமை குணசேகரன் ஐயா மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெருந்தகைகளையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய நேரம் கருதி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருந்தகைகளையும் வரவேற்று, ஏன்னா இந்த நிகழ்வு முதல்ல எப்பயுமே ராஜா என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சு சீஃப் கெஸ்ட்டை வச்சுக்கிட்டு எல்லா கலைஞர்களையும் மேடையில் நடனம் ஆடுறதுக்கு மற்ற எல்லா சிறப்பு நிகழ்ச்சியிலையும் வைப்பார். ஆனால் இந்த அதை காலையில் மாற்றி நேரம் கருதி நல்ல முறையில் அதை அவங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார். அதற்காக ராஜாவை இந்த நேரத்தில் அவர்களையும் அவரோடு இருந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு சின்னதுரை சார் அவர்களையும், அதே மாதிரி பிடி சார் சின்னையன் சார் அவர்களையும், அத்தனை நண்பர்களையும், ஏன்னா நான் எல்லாத்தையும் நிறைய பேர் தெரியாதனால புன்னகை மருத்துவமனையினுடைய டாக்டர் அவர்களை, பெரியசாமி அவர்களையும், பெரியதுரை அவர்களையும் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி நல்ல சீஃப் கெஸ்ட்டு உங்களுக்காக நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. நானும் மதுரை முத்தண்ணாவுடைய பேச்சை கேட்க தான் இங்கே வந்திருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் மோசஸ் சார் அவரையும் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா, இந்த ராஜாவுடைய அதியமான் அறக்கட்டளை சார்பாக நான் கடந்த 4-5 ஆண்டுகளாக அவரோட நான் பயணிக்கிறேன். நான் அவரோட பார்க்குறது என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு கிராமப்புறத்தில் ஏழை மாணவர்கள் எங்கேயாலும் உள்ளே இருக்கக்கூடியவங்கள வெளியில் கொண்டாந்து இந்த மேடையில் ஏற்றி அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டாரும் பொழுது தான் பல்வேறான சாதனையார்கள் உருவாக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த தளம் அமைகிறது என்பதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, பாராட்டணும் அப்படின்னா மனசு இருக்கணும். முதல்ல ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா தனக்கு மனசு இருக்கணும். அந்த மனது அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் கூட இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த இடத்துல நான் கவிதை தம்பியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வருஷத்துக்கு 2 முறை 3 முறை நிறைய பேர்த்த நடத்துகிறாங்க. இதனால் என்ன பலன் அவங்களுக்குன்னா ஒன்றும் கிடையாது. இந்த சமுதாயத்தில் எங்கே அதாவது வறுமை ஏழ்மை இருக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு திறமைகள் நிறையா இருக்குது. அந்த திறமையை வெளிக்கொண்டாந்து ஒரு ஸ்டேஜில் அவங்கள கௌரவிக்கும் பொழுது
அவருடைய ஈன்ற தாய் தந்தை, அவருடைய சார்ந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை மட்டுமல்ல, நாளைக்கு அந்த குழந்தை சொல்லும், நான் 10வது ஆண்டு இந்த அறக்கட்டளை சார்பாக நடந்த விழாவில் நான் இந்த நடனம் ஆடினேன் அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் தான் இன்று இந்த பகுதியில் நல்ல நல்ல அவார்டுகளை வாங்கி சிறந்த ஒரு மனிதர்களாக வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அந்த இடம் இந்த அறக்கட்டளை என்பதையும், அந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர்கள், அதை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இப்போ இந்த 36 நடந்த திருமண நிகழ்வு கண்டிப்பாக எந்த பையனும் அப்பங்கல்யாணத்தை பார்க்குறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த 51 தம்பதிகளுக்கு 90 வயசுலேருந்து 51 வயசு வரை உள்ள அத்தனை பேரையும் மேடையில் குடும்பத்தோடு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வேணுங்கிற அத்தனை சீரையும் செஞ்சு அவங்களுக்கு இன்னும் மோளதாளம் வச்சு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகலை, அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த மண்டபமே பத்தில், அவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு, அவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மனப்பான்மை இருந்தால், அவருடைய எண்ணங்கள் எவ்வளோ உயர்வாக இருந்தால் அந்த மாதிரியான ஒரு முற்போக்கான எண்ணம். ஏன்னா நம்ம சொல்லுவோம் 60 வயசு ஆச்சுன்னா திருக்கடையூர் போய் அங்கே அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் ஒரு யாகம்லாம் பண்ணணுன்னு. அத்தனை பேர்த்துக்கு அன்றைக்கி 51 குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்த்துக்குமே அவ்வளவு யாகங்கள்லாம் பண்ணி புனித நீர் தெளித்து அவங்களுடைய சொந்தங்கள்லாம் வாழ்த்தி வயதில் மூர்த்தவர்கள்லாம் ஆசீர்வாதம் வாங்கி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த கொரோனா காலத்தில் பணியாற்றின கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம தூய்மை பணியாளர்கள் அவங்களை கௌரவித்து, அதே எம்எல்ஏ முதல் கொண்டு அத்தனை பேரையுமே இந்த ராஜா அவர்கள் இந்த அறக்கட்டளை சார்பாக அவ்வளவு அருமையாக பண்ணார். ஏன் நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன்னா, அவர் மட்டுமல்ல, அவரை போல எத்தனையோ பெரிய மனிதர்கள், பணம்லாம் நிறையா இருக்குது, மனம்தான் வேணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது சமுதாயத்தில் நாம் அடுத்த லெவலுக்கு இந்த கிராமப்புறம், ஏன்னா இந்த சின்ன சேலம், நயினார்பாளையம் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளியில் வரும் பொழுது அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பலனாக இருக்கும் என்று கூறி, இங்கே வருங்காலத்தில் இந்த ராஜா அறக்கட்டளையும் அதனுடைய, ஏன்னா இப்போ அந்த அவங்களுடைய பொண்ணு மிர்சா எனக்கு நல்லா தெரியும், ஸ்கூலில் எங்களுடைய ஸ்கூலில் தான் படித்தா, எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாள். மிர்சாவுக்கு நீங்கள் எந்த தலைப்பு கொடுத்து பேச சொன்னாலும் பேசக்கூடிய ஒரு திறமையான ஒரு பெண். அதே மாதிரி பார்த்தீங்க, இப்போ நடனம் நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் போடுங்க, எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்கள், அவ்வளோ ஒரு இயல்பான காரணம். தாய் தந்தையை போல தான் அந்த குழந்தை இருக்கும். இது மாதிரி நிறைய குழந்தைகளை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம், எந்த டான்ஸ் கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக இந்த 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 நிகழ்ச்சியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்களே, அவங்களையெல்லாம் உண்மையாலுமே ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு பாட்டுக்கும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை பேர்த்திற்கும் என் சார்பாகவும், நான் இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்தை சார்ந்திருக்கின்றும் இந்த மாதிரியான பகுதியெல்லாம் நிறைய பார்த்துட்டாங்க. அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, இங்கே வந்திருக்கக்கூடிய பாராட்டு பெறக்கூடிய அத்தனை பெருந்தகைகளையும் இருகரம் கூப்பி வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வேண்டுகிறேன். நன்றி நன்றி நன்றி.